கர்த்தருடைய உன்னதமான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த நாளிலும் வகுப்பு 27வது இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். இது நம்முடைய வேதாம வகுப்பை தொடங்கி 26 வகுப்புகளை கடந்து 27வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் பார்த்து முடித்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 2வது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து இந்த வாரத்தை நாம் துவங்க இருக்கிறோம். 1வது வசனம் இப்படியாய் தொடங்குகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த நாளை குறித்தும் இதனுடைய பண்டிகை குறித்தும் நான் விளக்கலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். அநேகருக்கு இந்த வார்த்தை அடிக்கடி நாம் கேட்டிருக்கிற வார்த்தை, எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற வார்த்தை. ஒரு பொழுதும் இதில் சந்தேகமே கிடையாது. எல்லா மூலை முடுக்களிலும் நமக்கு எப்பொழுதும் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற பெயர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அறிந்தோ அந்த அர்த்தத்தை புரிந்து நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அல்லது புரியாமல் உபயோகப்படுத்துகிறோமோ அல்லது மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு வெளிச்சம். வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வேதாமத்தில் அல்ல, உலக ரீதியாக டிக்ஷனரி படியாக பெண்டேகாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது 50வது நாள் திருவிழா என்று அர்த்தம். 50வது நாள் திருவிழா கூட கிடையாது, 50வது நாள். பெண்டேகோஸ்தே என்று சொல்லும் பொழுது 50வது நாள் என்று உள்ள அர்த்தம். அது கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தையில் வரக்கூடிய 50வது நாள். இது என்ன 50வது நாள் என்றால் என்ன? நம்ம ரொம்ப ஆழமாக இதை குறித்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுகிறதுனால அது உண்மையாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை தெளிவாக நான் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 50வது நாள் என்று சொன்னால் எதிலிருந்து 50வது நாள், அது என்ன 50வது நாள்? ஐம்பதாவது நாள் என்ன? அது 50வது நாள் இயேசு சொல்லுங்க. நம்ம இது ஒன்றும் டிஸ்கஷன் கிளாஸ், இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணுங்கிறது தான். அது நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா தப்பாக சொல்லிட்டேனாங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் மறுநாள் என்ன தொடங்குகிறது? பஸ்கா தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்து பஸ்காவுடைய நாள், ஓய்வு நாள் தொடங்க போகிறது என்று சொல்லிதான் அவர்கள் உடனடியாக அவசரமாக சிலுவையிலிருந்து அவரை இறக்கினார்கள். வெறுமையான ஒரு ஓய்வு நாள் அல்ல அது. பஸ்கா தொடங்க வேண்டிய ஒரு நாள், முக்கியமான நாள். பஸ்கா தொடங்க போகிறது. பஸ்கா நாளிலே அவர் அடிக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இப்போ பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது 50வது நாள். எதிலிருந்து 50வது நாளாம்? பஸ்கா தொடங்கிலிருந்து 50வது நாள். பஸ்காவிலிருந்து 50வது நாள். அது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு போவதற்கு முன்னதாக பஸ்கா அப்படின்னா என்ன? பஸ்கா அப்படிங்கிறது ஒரு பண்டிகை. அதில் பஸ்கா ஏதோ பஸ்கான்னு சொல்கிறாங்க, அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதில் சட்டத்திட்டங்கள் தேவன் சொன்னார். பஸ்காவை நீங்கள் இப்படி தான் கடைபிடிக்கணும், பஸ்காவில் இப்படி தான் அதை நடத்தணும் அப்படிங்கிற வரமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை சொன்னார். பஸ்கானா இப்படி தான் இருக்கணும், இத்தனாவது நாளில் நீங்கள் செய்யணும், இந்த வேளையில் இதை செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யாத்ராகமம் 12வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது இந்த பஸ்காவை குறித்து அவர் சொல்கிறார். முதலாவது அதில் சொல்லப்பட்ட ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, பஸ்கா நாள் 14ஆம் தேதியிலே அது அடிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த நாள் தான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்களாம். பஸ்கா இந்த 2வது வசனத்தை வாசிங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், ஏதோ ஒரு மாசம். ஆனா அந்த மாதத்தை தேவன் ஒரு நியூ இயர் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. எந்த வருஷமா எந்த மாசமா இருந்தாலும் சரி, ஒருவேளை அக்டோபரா இருக்குமோ அல்லது மார்ச்சா இருக்குமோ, ஏப்ரலா இருக்குமோ அல்லது செப்டம்பரா இருக்குமோ, அந்த நேரம் அவங்களுக்கு தெரியாது. தேவன் சொன்னார், இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் பிரதான மாதம், இது உங்களுக்கு முதல் மாதமா இருப்பதாக. வரலாறு படி நீ பார்க்கும் பொழுது அதை மார்ச்சிலிருந்து ஏப்ரலுக்கு இடையிலே அதை கணிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு மாசத்திலே அதை வருஷத்தின் முதல் மாதம் என்று சொல்லி தேவன் ஒரு டிக்ளேர் பண்ணுகிறார். 3வது வசனம், இந்த
மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். சரி, என்ன சொல்றாரு? எத்தனாம் தேதியில தெரிந்து கொள்ளணுமா? 10ஆம் தேதியில ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அதாவது மாதத்தை முதல் மாதம் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மாதத்தின டேட் அவர் ரிவைஸ் பண்ணல. மாசத்தை வருஷத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதத்தின் பேர் ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம் என்று சொல்லப்படுகிற மாதம். ஆபிப் மாதம்னு ஒரு இடத்துல வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே நிசான் மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆபிப் என்றாலும் நிசான் என்றாலும் அது வருஷத்தின் முதல் மாதம் என்று சொல்லப்படுகிற மாதமா இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேலண்டர்ல அது முதல் மாதமா இருக்கிறது. அந்த மாதத்திலே 10வது நாளில ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும். அந்த ஆண் ஆட்டுக்குட்டி 1 வயது நிறைந்த ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும். பஸ்காவுக்கு அவங்க தயார்படுத்துறாங்க. எப்படி தயார்படுத்தணும்? முதலாவது வருஷத்தின் முதலாம் மாதத்துல 10வது நாளில 10ஆம் தேதியில ஒரு ஆட்டுக்குட்டியை, வருஷத்தின் 1 வருஷம் நிறைகிற ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ஒரு பழுதும் இல்லாதபடிக்கு அது இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒருவேளை ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க அல்லது 3 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா 1 வருஷம் நிறைந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிடுவதற்கு போதுமானவர்களா இருக்க மாட்டார்கள். அது வேஸ்ட் ஆக போகக்கூடாது. நீ பக்கத்து வீட்டில் இருக்கிறவனா எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு உன்னோட வீட்டில் நீ சேர்த்து வச்சுக்கோ. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தால் அதை முழுவதுமாய் சாப்பிட்டு தீர்க்கிற அளவுக்கு ஒரு ஆட்களை நீ சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்ற. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாம்? பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடாவும் எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். செம்மறி ஆடாதான் இருக்கணும், வெள்ளாடாதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது 1 வயதா இருக்கணும், ஆணா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். அதை பஸ்காவை அடிக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதை யார் தேர்ந்தெடுத்துக்கொள்ளணுமா? வீட்டில் உள்ள தலைவன் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் யாக்கோபு போய் கேட்கிறாரு, இப்போ என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த ரகசியம் புரியுமா அப்படின்னு தெரியல. சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? வீட்டுக்கு முதல் பிள்ளை நீ தான் எடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு 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 உடன்படிக்கை, அவ்வளவுதான். ஏசா முதல்ல பிறக்கிறாரு. சட்டத்தின்படி, இஸ்ரவேல் சட்டத்தின்படி வீட்டுக்கு எல்லா முதன்மையான காரியங்களையும், வீட்டுக்கு வேண்டிய காரியங்களையும் அந்த வீட்டு முதல் பையன் எடுத்து செய்யணும். நம்ம இந்துக்கள் சொல்லுவாங்க, கொல்லி போடுறதுன்னா தலைப்புள்ள கொல்லி போடணும். அப்போ ஏதாவது வீட்டில் விசேஷம்னா தலைப்புள்ள நிற்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தான், தாய்க்கு அடுத்து தகப்பனுக்கு அடுத்து அவன் தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சம்பிரதாயம், பாரம்பரியம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. தலைப்பிள்ளை இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ வீட்டுக்கு தலைவன் இதை செய்கிறான். அடுத்த முறை வரக்கூடிய எல்லா விஷயத்திலும் இப்போ யாக்கோபு என்ன சொன்னார்? அந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஏசாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறனாலதான் நம்ம வழிமுறையா நம்ம பார்க்கும்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான்னா வந்திருக்கணும். ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுங்கிற பேருக்கு நம்ம போயிருச்சு. காரணம், இதை வித்து போட்டார். சரி, இந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா வீட்டு தலைவன் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆணா இருக்கணும், 1 வயது உள்ளதா இருக்கணும். தேர்ந்தெடுக்கிறது என்னைக்கு? 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்து வைத்து விடணும். 6வது வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருக்கணும். 14ஆம் தேதி 14th 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். 14th வரைக்கும் அதை வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்கணுமா? ஈவினிங்க அதை அடிக்கணும். அவங்க சாயங்காலம் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க அதை அடிக்க வேண்டும். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அன்று ராத்திரியில அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்ல அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அதை புளிப்பில்ல அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை தொட்டு சாப்பிடணும். அப்ப சுட்ட அப்பமா இருக்கணும்.
காலையில் சுட்டதோ இல்லை நேற்று சுட்டதோ இருக்கக்கூடாது. அப்போ சுட்ட ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்து கீரை கசப்பான கீரையும் சேர்த்து அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடணும். அதில் இன்னொரு ஒரு வேடிக்கைன்னு சொல்லக்கூடாது, ஒழுங்கு அதை தேவன் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்குறாரு. இப்படிதான் சாப்பிடணும் நீ அப்படிங்கிற ஒழுங்கு. அதனாலதான் கிறிஸ்தவன் என்னைக்குமே ஒழுங்கிலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய திட்டம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் டிசிப்ளின் எல்லா இடங்களிலும் ரொம்ப வைராக்கியமாய் சொல்லப்படுகிறது. டிசிப்ளின் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப அவசியம். அது நிச்சயமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும். சபைக்குள்ளார மாத்திரமல்ல, வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. எந்த இடத்திலும் ஒரு கிறிஸ்தவன் டிசிப்ளினாக இருக்க வேண்டிய காரணம் தேவன் விரும்புகிற போதித்த கட்டளை கொடுத்த காரியங்கள். என்ன சொன்னாரு? 10ஆம் தேதி நீ தெரிந்தெடுத்து கொள்ளணும், 14ஆம் தேதி சாயங்காலத்தில் நீ அடிக்கணும், அதை புளிப்பில்லை அப்பத்தோட தான் நீ புசிக்கணும், கசப்பான கீரையை நீ சேர்த்து சாப்பிடு. ஏன்னா சிலருக்கு சோக் ஆயிரும் சாப்பிடும் பொழுது. சப்பாத்திக்கு ஒரு பொரிச்ச சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நம்ம சாப்பிட முடியாது. சிலர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சிலருக்கு சப்பாத்தியோட சிக்கன் எடுத்து பொரிச்ச சிக்கன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முடியாது. அதில் ஏதாவது ஒரு சால்னா இருக்கணும், ஒரு லூஸா ஒரு ஐட்டம் அதில் இருக்கணும். அப்போ தொண்டையில சோக் ஆகாம சாப்பிடலாம். தேவன் என்ன சொல்றாரு? நீ கசப்பான கீரையை சேர்த்துக்கோ, புளிப்பில்ல அப்பத்தை சேர்த்துக்கோ. அடுத்தது 9வது வசனம், பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதா கிடையாது. கறியை உடனே எடுத்து அழகா தண்ணியில போட்டு நல்லா அவிச்சு டேஸ்டியா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுவும் கூடாது. பச்சையா சாப்பிடக்கூடாது. தண்ணீரிலே அவிக்கப்பட்டதாயும் சாப்பிடக்கூடாது. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அந்த ஆடை அடிக்கணும், மொத்தமா தண்ணியில போட்டோ அல்லது பச்சையாவோ சாப்பிடக்கூடாது. அதை நெருப்பினால் அதை சுடணும். என்னென்னலாம் சுடணும்? தலை, தொடை, அப்புறம் எல்லாத்தையுமே. அதுல எதையுமே மீதி வைக்க கூடாது. குடலா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், இருதயமா இருக்கட்டும், நம்ம கறிக்கடையில் பார்க்குறோம், வயிற்று அப்படியே கிழிச்சிட்டு அதில் உள்ள எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி தனியாக சின்ன சின்ன இன்டெஸ்டைன்ஸ்லாம் தனியாக ஒதுக்கிடுவாங்க. நம்ம சப்பாத்தி பரோட்டா கடைகளுக்கு அந்த ஐட்டம் தான் தனியாக மட்டன் குழம்புக்கு போகும். நம்ம நிறைய பேர் தெரியாமல் ருசியாக சாப்பிடுவோம். இந்த இன்டெஸ்டைன்ஸ் தான் போகும். கோழி வெட்டுற கடையில் நம்ம கோழி நம்ம போய் வாங்குவோம். அவன் அழகா தலையை வெட்டி ஒரு டப்பாவில் தூக்கி போடுவான். கீழே தூக்கி போட்டுற மாட்டான். நாய் வரிசையா நிற்கும், நாய்க்கு போட்டுற மாட்டான். அது ஒரு டப்பாவில் தள்ளி போடுவான். தோல் அப்படியே உரிச்சு அது ஒரு பெட்டியில போடுவான். காலெல்லாம் வெட்டி ஒரு பெட்டியில போடுவான். என்ன அப்படின்னா, ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல அல்லது இப்போலாம் பிஸ்னஸ் ஹவர்ஸ்லேயே அது டப்பா இன்னொரு செக்ஷனுக்கு போகும். என்னன்னா, தலையை தனியாக பிரித்து தலையெல்லாம் உரிச்சு தனியாக ஒரு இதில் போடுவாங்க. காலெல்லாம் பிரித்து தனியாக ஒரு இடத்துல போடுவாங்க. அதை ஸ்மாஷ் பண்ணிட்டு இது நம்ம கேன்டீனுக்கு இது போகும். இந்த ஐட்டங்கள்லாம் தனியாக போகும். இப்போ தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும் பொழுது ஆடை ஒருவேளை அந்த எப்ரேயருடைய கமெண்ட்ரியில போடுகிற ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் அல்ல, கமெண்ட்ரியில என்ன சொல்லுகிற அவங்க வழக்கம் என்னன்னா, அதை கீறிட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வயிற்றுல வச்சு அதை அவங்க ரோஸ்ட் பண்ணுவாங்களாம். அதோட கழிவுகளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எதையுமே வீணாக்கிறாம கழிவை மாத்திரம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வயிற்றுல வச்சு அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற அவங்களோட வழக்கத்தை அவர் சொல்லுகிறார். இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது? பச்சையாய் அல்ல, அவிக்கப்பட்டதாய் அல்ல, அதன் தலையா இருக்கட்டும், தொடைகளா இருக்கட்டும், அதில் உள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய். அதாவது அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம். தனித்தனியா நீங்க ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு தொடையை கொடு, எனக்கு தலையை கொடு அப்படின்னு தனியா பிச்சுக்கிட்டு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஏகமாய் சேர்த்து வச்சு அதை ரோஸ்ட் பண்ணணும். நெருப்பினால் அது சுட்டதா அதை புசிப்பீர்களாக. 10வது வசனம், அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறதே அக்னியால் சுட்டெரிப்பீர்களாக. சாயங்காலம் ஆரம்பிக்கிறாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது, சமையல் ரோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு காலைக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடணும். காலை வரப்போகுது, அதுக்குள்ளார மிச்சம் இருக்கு அப்படின்னா அவங்களால சாப்பிட முடியல, வயிறு ரொம்ப ரொம்ப போச்சு, நாங்கள் எல்லாரும் கணக்குப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தோம், இருந்தாலும் சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம உடனே நினைக்கலாம், ஓடி போய் அடுத்த வீட்டில் போய் கொடுத்துடலாமே அப்படின்னு. அதுக்கும் தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். கீழே பார்க்க போறோம். சாப்பிடும் பொழுதும் ஒரு ஒழுங்கு கொடுக்கிறார். எப்படி சாப்பிடணுமா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது. 11வது வசனம், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை எப்படி சாப்பிடணுமா? வேக வேகமா சாப்பிடணுமா? எவ்வளவு கண்டிஷன் கொடுக்குறாரு பாருங்க.
நம்ம சொல்லுவோம் வீட்டில் பொறுமையாக சாப்பிடு. தேவன் அப்படி சொல்லலை. பஸ்கா எப்படி புசிக்கணும்னு சொல்றாரு. இடுப்புல கச்சை கட்டிக்கணுமா? கச்சை கட்டினா அப்படின்னா வெளியே போறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா எப்படி நீங்க ரெடியா இருப்பீங்க? நல்லா பேண்ட் எல்லாம் போட்டு பெல்ட் எல்லாம் கட்டிட்டு டைட்டா எதையுமே வந்து வீட்டுல கையில கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி இல்லாம வெளியே போறது மாதிரி ரொம்ப ட்ரிம்மா நம்ம ட்ரெஸ் பண்றோம். அவங்க கச்சை கட்டுனா இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு ட்ரிம்மா ரெடியா நிக்கிறாங்க வெளியே ஓடுறதுக்கு. காலில் செருப்பு மாட்டிருக்கணுமா, கையில ஒரு ஸ்டாஃப் அந்த கையை தடியை பிடிச்சுக்கணுமா, பிடிச்சிட்டு எப்படி சாப்பிடணுமா? பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் அதை கவனிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நம்ம பாதம் தரையில படுறது மாதிரியே உட்கார்ந்துருக்கணும். அதாவது கவனிங்க, இப்படி ஒரு இதான் தடி அப்படின்னா தடியை நான் பிடிச்சிக்கணும், 2 காலும் பட்டிருக்கணும், காலில் செருப்பும் போட்டிருக்கணும். அப்படி உட்காந்து அந்த பொசிஷன்ல நான் சாப்பிடணும். சமணம் போட்டு உட்காந்துடக்கூடாது, 2 காலும் வச்சிருக்கணும், உட்கார்ந்துருக்கணும், காலில் செருப்பு மாட்டிருக்கணும், ஒரு கையில தடியை பிடிச்சிருக்கணும், நான் சாப்பிடணும். அதுவும் எப்படி சாப்பிடணும்? பொறுமையா இல்ல, வேகமா சாப்பிடணும். தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இவ்வளவு கண்டிஷன் அவர் கொடுக்கிறார். என்னென்ன கண்டிஷன்? முதலாவது 10ஆம் நாளில ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். அது 1 வயசா இருக்கணும், எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது. 14ஆம் தேதி அதை அடிக்கணும், அதுவும் ராத்திரியில் ஈவினிங்ல அடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து எந்த விஷயம் எதிலும் மிச்சம் இல்லாதபடிக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம வீட்டில் தீராது அப்படின்னு சொன்னா அடுத்த வீட்டுல இருந்து ஒருத்தரை சேர்த்து கொள்ளணும். புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோட அதை சாப்பிடணும். தண்ணியில வச்சோ அல்லது வேக வச்சோ சாப்பிடக்கூடாது, பச்சையா சாப்பிடக்கூடாது, அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். தனித்தனியா பிச்சு சாப்பிடக்கூடாது, முழுசா ஏகமாய் அதை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல எதையும் வந்து இன்னொரு 46வது வசனத்துக்கு வாங்க, 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்கு உள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாதான். அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. நமக்கு மணி 3 ஆயிடுச்சு, என்னால சாப்பிடவே முடியல, எல்லாரும் வயிறும் இப்ப தெளிவாயிருச்சு, இனிமேல் நமக்கு முடியாது, எரிச்சிருவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, வீட்டு தலைவர் சொல்றாரு. உடனே வீட்டு அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம்னா பக்கத்து வீட்டுல சாப்பாடு ஆளு நிறைய இருக்கிறாங்க, ஒரு விட கம்மியா இருக்கும், எடுத்துட்டு போய் அங்க ஒரு காலை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னா கூடாது. இந்த பஸ்காவை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து ஒரு துண்டு கூட அப்படி சுண்டி வெளியே தள்ளிடக்கூடாதான். வீட்டுக்குள்ளதான் அது இருக்கணும், வெளியே கொண்டு போக கூடாது. ஒரு எலும்பை முறிச்சிடக்கூடாதான், ஒரு எலும்பு முறிக்கப்படக்கூடாது. பஸ்காவுக்கு இந்த பஸ்காவை அப்படியே ஒரு சர்மனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அருமையான ஒரு கம்பாரிசன். பஸ்காவுடைய ஆடு எப்படி அடிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறைந்தார்னு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட முடியும். ஒரு எலும்பு முறிக்க விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுல அங்க வந்தது. பஸ்கா இப்படியெல்லாம் அதை ஆசரிச்சு கடைபிடித்து நிற்கணும். காலையில உங்களுக்கு விடுதலை வருகிறது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த பஸ்கா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாயங்காலத்துல 14ஆம் தேதி சாயங்காலம் அதை அடிக்கிறார்கள். அந்த ஈவினிங்ல 1வது மாதம் ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம் என்று சொல்லப்படுகிற அந்த 14ஆம் தேதி ஈவினிங்ல பஸ்கா தொடங்குகிறது. அந்த ஈவினிங்ல அந்த பஸ்கா தொடங்குகிறதா இருக்கிறது. 21 நாள் இந்த பஸ்காவை 21வது நாள் 21வது நாள் இந்த பஸ்கா 7 நாள் அவர்கள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 16வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 15 வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். ஏழு நாள் அவங்க அந்த புளிப்பில்லா அப்பத்தை அவங்க அந்த பஸ்காவை கடைபிடிக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் அடுத்தது இந்த பஸ்காவுடைய 2வது நாளிலிருந்து வேற ஒரு பண்டிகை தொடங்குகிறது. பஸ்காவுடைய 2வது நாளிலிருந்து, அதாவது 16th டே 14th டே பஸ்கா கடைபிடிக்கிறாங்க ஈவினிங். 15 வந்து ஓய்வு நாள். 16th இருந்து 49 நாளைக்கு அவர்கள் இந்த அறுப்பின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த பண்டிகையை அவர்கள் கடைபிடிக்கணும். 34வது அதிகாரம் யாத்ரா 34:22 வாசிங்க. கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும்
7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேற்றுக்கால பண்டிகையும் ஆசரிப்பார்கள். இந்த பஸ்கா முடிந்த 2வது நாள்ல தொடங்கி, நான் இதுல எழுதுற ஆர்வத்துல வசனத்தை எழுத மறந்துட்டேன். பஸ்கா தொடங்கி 2வது நாள்ல இருந்து, அதாவது 16th டேல இருந்து 7 வாரங்களுக்கு அவர்கள் இந்த அறுப்பின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்று சொல்கிறார்கள். அறுப்பின் பண்டிகை அல்லது அதனுடைய வேறொரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஆதியின் கனிகள் என்று சொல்கிற பண்டிகை அல்லது 50 நாள் பண்டிகை என்று இத்தனை பெயர்களும் அதற்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. டியூட்ரானமி உபாகமம் 16:10. உபாகமம் 16:10. அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி. பாருங்க, வாரங்களின் பண்டிகை அப்படிங்கிறது இது சொல்லினா 7 வாரங்கள் அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடணும். 49 நாள் அந்த பண்டிகை பஸ்கா முடிந்து மறுநாள் ஓய்வு நாள் ஆராதனை முடித்ததுக்கு அப்புறம் அவர்கள் 16th டேல இருந்து 7 வாரங்கள் அவர்களுக்கு இந்த பண்டிகை தொடங்குகிறது. இது அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படும் நாட்கள், ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அல்லது 50 டே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அல்லது இது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 28:26. எண்ணாகமம் 28:26. முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த 50வது நாளை குறிக்கிற ஒரு நாளாக வருகிறது. பெண்டெகாஸ்ட் டே அப்படிங்கிற பெண்டெகாஸ்ட்ங்கிறது 50வது நாள். 50 நாளிலே நடக்கக்கூடிய விஷயங்கள், பஸ்கா முடிகிறது, அதுக்கப்புறம் அவர்கள் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அந்த நாட்கள் அது நடக்கிறது, வாரங்களின் பண்டிகை அதெல்லாம் 50 நாள் அவர்கள் பண்டிகையாக வருகிறது. அதற்கு பின்னதாக இந்த 50வது நாள் அன்னைக்கு ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்ங்கிற அந்த ஃபைனல் டே அல்லது 50th டே ஃபெஸ்டிவல் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் வாரங்களின் பண்டிகை அல்லது முதற்கனி பண்டிகை என்று சொல்லப்படுகிற பண்டிகை வருகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 15வது அதிகாரம், இது மன்னிக்கும் 23வது அதிகாரம், லேவியராகமம் 23:15 வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கருத்துக்களை கொண்டு வரும் ஒரு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு எண்ணத்து வட்டி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஒரு நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற்கலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 காளையும் 2 ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகள் அடுத்த போஜன பலியையும் பான பலியும் செலுத்தி, வெள்ளாடுகளில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகவும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இட கடவீர்கள். 22 வரைக்கும் அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகி அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகி அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தின் வெள்ளாமையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை கொடுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்கின்றார். தேவனுடைய அந்த தீர்மானங்கள் பஸ்கா பண்டிகை முடியல, பஸ்கா பண்டிகை தொடங்குகிறது. 15ஆம் தேதி சனிக்கிழமை தேவனுடைய நாள், ஓய்வு நாள். 16ஆம் தேதி தொடங்கி அதிலிருந்து 7 வாரங்கள் அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டியது. 7 வாரங்கள் முடியும் பொழுது 7வது வாரத்தினுடைய அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் 50வது நாள் 49 டேஸ் முடிய 50th டே பெண்டெகாஸ்ட் டே. இந்த 50வது நாளிலே ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். என்னன்னா, தேவன் அந்த புதிய பூமியிலே அவர்களுக்கு இந்த 23வது அதிகாரத்தை தொடக்கத்திலிருந்து எங்களை வாசிக்கும் பொழுது இந்த 7 வாரங்கள் 7 நாட்களை கடைபிடித்து 7வது வாரம் தொடங்குகிற எல்லா சட்டத்திட்டங்களையும் அதில் அவர் சொல்லி வருவார். இப்போ இந்த 50வது நாளிலே கூடி வரும் பொழுது இவர்கள் ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் நாளாக கொண்டாடுகிறார்கள்.
அந்த ஃபீஸ்ட் நாள் அவர்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்தது, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா சுவிகாரங்கள், அவர் நமக்கு கொடுத்த எல்லா பலன்களையும், முதல் பலன்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷத்தையும், அவர்கள் எல்லா விதமான ஒரு 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 சமாதானம், சந்தோஷத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு 50வது நாள் அது பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லுகிறது. பண்டிகை நாள், சந்தோஷமான நாள். நம்ம ஊர்ல வந்து பொங்கல் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பொங்கல் வந்து அறுவடை முடிந்து அறுவடை நாள் அப்படின்னு கொண்டாடுகிற ஒரு நாள். பழைய காலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை கதிர் அறுப்பாங்க. கதிர் அறுத்தோன்னா அந்த கதிரெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்க இந்துக்கள் அவங்களுக்கு படைத்து அதை வந்து ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தது. ஆனா இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கணும் சட்டப்படி பார்த்தா. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அறுத்தாங்க. அது வந்து வருஷத்து முழுக்க அவங்களுக்கு வந்து கடன் இருக்கும், பிள்ளைய கட்டி கொடுக்கணும், ஏகப்பட்ட வயல் செலவுக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. எல்லாம் அறுவடை நடந்து அதனுடைய செலவுல போய் சந்தையில விற்று அந்த காசு எடுத்துட்டு வந்து சந்தோஷமா இன்னைக்கு அவங்க பொங்கல் வச்சு கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை இங்க வந்து 50வது நாள் அப்படிங்கிற ஒரு பண்டிகை, ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடை நாள். அவங்க இதுவரைக்கும் விதைத்ததான விதைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் பெரிய பலனை கொடுக்கிறாரு, ஆசீர்வதித்தாரு. அதை அவர்கள் வியாபாரம் பண்ணி சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதை ஒப்பு கொடுக்க வேண்டிய இந்த 50வது நாளில் அவர்கள் கூடி வருகிறார்கள். 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி நம்ம வச்சிருக்கணும். சபை ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டோரி. ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்டோரிக்கு பின்னதாக அவர்கள் கூடி வரார்கள். சந்தோஷமான நாள் அது, மிகவும் அவர்கள் கொண்டாடுகிற நாள், எல்லா ஜனங்களும் கூடி வந்த நாள். ஏன் அவர்கள் கூடி வருகிறார்கள் என்பதற்கும் அதுல ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. இப்போ 1வது வசனம் அப்போஸ்தலர் 2 முதல்ல வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று பார்க்கிறோம். இடி முழக்கம் போல ஒரு சடுதியாய் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். நம்ம பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் நமக்கு எப்போ கேள்விப்பட்டிருக்கோம்? அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு அடிக்கடி இல்லை, எப்பயாவது அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கேட்டுருவோம். எப்போ அந்த சவுண்டை நம்ம கேட்போம், ஞாபகம் இருக்கா? நேஷனல் டே வரும்பொழுது ஃபைட்டர் பிளேன் போகும். நம்ம வீட்டுக்கு உள்ளார எல்லாம் அடைச்சி தான் உட்காந்துருப்போம். ஆனால் அந்த ஃப்ளைட்டு போகும்பொழுது அவ்வளவு பயங்கரமான ஒரு சவுண்டாக இருக்கும். வெளியே ஒடியாந்து வந்து பார்ப்போம், அதுக்குள்ள அது எங்கேயோ ஓடி போயிருக்கும். ஃபார்முலா 1 கார் அல்லது ரேஸ் பைக்கை வந்து பக்கத்தில் நின்று பார்த்தவங்க பக்கத்தில் நிற்க முடியாது, அதோட எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நிற்பாங்க. அவ்வளவு சவுண்டாக காற்றை கிழித்து போகக்கூடிய அளவுக்கு அதோடைய வைப்ரேஷன்ஸும் ஃப்ரீக்வன்சி அடிஷனலாக அது கொடுத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் என்று சொல்கிறார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல நம்ம வந்து நார்மலாக அந்த காற்றினுடைய சவுண்டு நம்ம வந்து ரெகுலராக கேட்குற சவுண்டை விட அந்த ஃபைட்டர் பிளேன் போகும்பொழுது, அந்த ஃப்ளைட்டு கடந்து போகும்பொழுது உள்ள சவுண்டு எல்லா இடத்தையும் ஊடுருவி போகும். நம்ம எந்த இடத்துல அடைச்சி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் பயங்கரமான சத்தமாக கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகினது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இம்மிடியேட்டா அது வந்ததாம். கடந்து வரும் பொழுது அதனாலதான் எல்லாருடைய அட்டென்ஷன் அங்கே வருகிறது. ஒரு ஃபைட்டர் பிளேன் போகுது அப்படின்னா கண்டிப்பா ஐயோ அப்படின்னு சொல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க வெளியே வந்து பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் அங்கே வந்து விழுகிறது. விழுந்த மாத்திரத்தில் எல்லோருக்கும் அவர்களுக்கு கலக்கம் வருகிறது. அதனாலதான் எல்லாருடைய அட்டென்ஷனும் அங்கே கடந்து வந்தது. 3வது வசனம், அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னி மயமான நாவுகள், இந்த ஆங்கிலத்தில் இதை நம்ம பார்க்கணும். அதில் 2 நம்ம தமிழில் பார்க்கும் பொழுது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அப்படின்னு சொன்னாலும், ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அக்னிமயமான நாவு, அதுக்கப்புறம் அது பிரிகிறது அப்படின்னு அது ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்க முடியும். முதலாவது அவங்க பார்க்குறாங்க, சீஷர்கள் பார்க்குறாங்க, அக்னி போல ஒரு நாவு அக்னி போல அது வருகிறது. ஒரு டங், ஒரு நாக்கு வந்து அக்னியை போல ஒரு நாக்கு வருகிறது. அதற்கப்புறம் அது பிரிகிறதாம். பிரிந்து அங்கு அவர்கள் மேல் வந்து அமருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நம்ம பார்க்குற நெருப்பு மாதிரி கிடையாது. அந்த நெருப்பு வந்து பட்சித்து விடும். இது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அவங்க சொல்றாங்க.
அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஒரு நாவை பார்க்குறாங்க, ஒரு ஃபயர் இன் டங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாவை பார்க்குறாங்க. அது பிரிகிறது, பிரிந்து ஒவ்வொரு மேலும் அமருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அமர்ந்த உடனே என்ன நடந்தது? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்குகிறார்கள். மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பதிக்கப்பட்ட அந்த வசனம் இங்கு நிறைவேறுகிறதை நாம வாசிக்க முடியும். 16-17. நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவம்னா என்னது? புதியதான பாஷைகளை பேசுவார்கள். இங்க நாவு, அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அது பிரிகிறது, பிரிந்து ஒவ்வொரு மேலும் அமருகிறது. அமர்ந்த மாத்திரத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிறிஸ்தவ ராஜ்யம் அல்லது கிறிஸ்டியன் எரா என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்தவ ராஜ்யமானது தொடங்கப்பட்ட நாள் இந்த 50வது நாள். கிறிஸ்துவனுடைய சபை துவங்கப்பட்டது 50வது நாள். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது 50வது நாள். புதிய ஏற்பாடு தொடங்குகிறது இந்த 50வது நாள். இதுவரைக்கும் பழைய ஏற்பாடு இருக்கிறது. இந்த நாள் ஒரு புதிய ராஜ்யமாக அது உருவெடுக்கிறது. அந்த முக்கியமான அந்த ஃபர்ஸ்ட் டே இப்பேற்பட்ட ஒரு விசேஷம் அங்கு நடக்கிறது. நடக்கும் பொழுது முதல் நடந்த சம்பவம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நிரப்பப்பட்டார். அவர்கள் மத்தியில இறங்கி தங்கினார். பூமிக்கு கொடுக்கப்பட்டார். ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ளின வரத்தின்படியே முதலாவது நடந்த சம்பவம் என்னது? வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்குகிறார்கள். வெவ்வேறு பாஷைகள். இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மார்க் 16-17 என்ன சொல்றாரு? நவமான பாஷைகள் அவர்கள் பேசுவார்கள், இவர்கள் பேச தொடங்குகிறார்கள். இதை பேச தொடங்கின மாத்திரத்திலேயே கீழே அடுத்தது என்ன நடக்கிறது? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஏன் அவர்கள் வாசம் பண்ணணும்? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் ஏன் எருசலேமுக்கு வர வேண்டும்? நம்மலாம் சொல்லுவோம், யூத முறைமையின்படி பெந்தெகோஸ்தே நாள் என்று கூடினார்கள். சரி, கூட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. நீங்க எந்த மூலையில இருந்தாலும், அதனாலதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றதா இருந்தால் நான் பஸ்கா கடைபிடிச்சிருக்கணும், இப்படி உட்காந்து நான் சாப்பிட்டுருக்கணும். எவ்வளவு கட்டளை? 619 கட்டளைகள் இருக்கிறது. அதுல ஒரு கட்டளை மீறினாலும் கல்லெடுத்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 50வது நாள் அன்று, பெந்தெகோஸ்தே நாள் அன்று, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா யூத தலைவனும் நிச்சயமாக எருசலேமிலே கூடி வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. வாசிங்க யாத்ராமம், எக்ஸோடஸ் 34, யாத்ரா 34, 22, 23. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில வந்து சேர வேண்டியது கட்டளை. அப்போ எருசலேமுக்கு எல்லாரும் கூடி வர்றாங்க. யாரெல்லாம் கூடி வந்தாங்கன்னு கீழே 18 ஜனங்கள் கூடி வந்தாங்க. அந்த 18 ஜனங்களும் அதுல ஒரு அர்த்தத்தோட கூடி வந்தாங்க. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப எல்லாரும் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கும் பொழுது இந்த இடி முழக்கம் போல ஒரு சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே ஒருவேளை இருந்தவர்கள் கூட வெளியே ஒடியாந்துடுறாங்க. வெளியே ஒடியாந்து பார்க்குறாங்க. ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு. என்ன ஆச்சரியம்? ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளில பேசுகிறார்கள். பேசுகிற பாஷைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுச்சு? ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. என்ன ஆச்சரியம்? அவங்க பாஷையில அவங்க கேட்குறாங்க. ஒரு அரபி ஒரு 10 அரபி சேர்ந்துட்டு ஒரு டவர்ல நின்றுட்டு திடீர்னு அவங்க கடந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த பக்கமா போறோம். நம்ம மெட்ராஸ்காரங்க, மெட்ராஸ் பாஷையில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான், தமிழ்ல பேசிட்டு இருக்கிறான். திருநெல்வேலியில இருந்து அந்த பக்கம் நிக்கிறாங்க. திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலியில உள்ள தமிழ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. கேரளாக்காரர் அங்க நிக்கிறாரு. கேரளாக்காரன் அவங்க பாஷையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, போட்டிருக்கிறது அவங்க எல்லாம் அரபி ட்ரெஸ். ஆனா நம்மள இந்தியர்களா இருக்கிறோம்.
நம்ம பாஷையில் அவன் பேசுறானே, நான் எப்படிப்பட்ட பாஷையா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. எந்த பாஷையா? ஜென்ம பாஷை, அதாவது டயலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. டயலெக்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். டயலெக்ட்ஸ்னா வந்து இப்போ பிலிப்பைன் லாங்குவேஜ் அல்லது இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்றத விட பிலிப்பைன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணிக்கை சரியாக ஞாபகம் இல்லை, 120 என்னமோ ஞாபகம் இல்லை. ஆனால் அத்தனை விதமான டயலெக்ட்ஸ் இருக்குதான். நம்ம வந்து எப்படி நமக்கு ஜென்ம பாஷைகள் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசுகிற தமிழ் வேகமாக பேசுகிறவங்களுக்கு அதை வந்து சென்னையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியாது. திருச்சியில் பேசுகிற தமிழ் வேகமாக பேசுனாங்கன்னா ஈரோட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே தமிழ் தான், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டயலெக்ட்ஸ் இருக்குது. ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் இல்லை, சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் திருச்சி, கொஞ்சம் அதை வந்து டேர்ன் பண்ணி, கொஞ்சம் அதை வந்து டைவர்ட் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து அந்த மக்களுக்கு மாத்திரம்தான் புரியும். நீ போயிட்டு திரும்பி வா அப்படின்னு சொன்னால் வந்து தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் நீ போயிட்டு திரும்பி வா அப்படின்னா, போயிட்டு நீ திருச்சி வா அப்படின்னா வந்து மலையாளிகளுக்கு என்ன திரும்பி வான்னு அர்த்தம். நம்ம வந்து திருச்சிக்கு வானா திருச்சியில் போய் நிற்க சொல்கிறானோ நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு டயலெக்ட்ஸுக்கும் ஒரு அர்த்தங்கள், அதே வார்த்தை ஆனால் அவங்களுக்கு ஒரு அர்த்தம். இப்போ இந்த ஜென்ம பாஷை அப்படிங்கிறது வேறொரு பாஷையை மாத்திரம் அவர்கள் பேசவில்லை, டயலெக்ட்ஸ்லையும் பேசினாங்களாம். டயலெக்ட்ஸ்ல அவங்க பேசுறதுல அவங்க பேசுனது வெவ்வேறு பாஷைகள் பேசியிருந்தாலும் கேட்கிறவர்களுக்கு அவரவர்கள் பாஷை மாத்திரமல்ல அவர்களுடைய ஜென்ம பாஷையும் கேள்விப்பட்டார்கள். மூல பாஷைகள் எங்களுடைய நாங்கள் வீட்டில் பேசக்கூடிய உருது வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. லப்பை அப்படிங்கிற இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம போய் உட்காந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு புரியும். ஏன்னா ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு அது புரியும். ஆனால் பியூர் இந்தியா இருக்காது. ஹிந்தியும் தமிழும் சேர்ந்து இன்னமும் அவ்வளோ ஸ்பீடாக பேசுவாங்க, நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டதுனால. ஆனால் அவங்க பேசுகிற அந்த பாஷை ஒரு ஹிந்திக்காரன்ட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. நமக்கு தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்சதுனால நமக்கு புரியும். ஆனால் அப்படிப்பட்ட பாஷையை பேசும்பொழுது அதே இனத்தில் உள்ள வேறொரு மூல பாஷைக்காரன் கண்டுபிடிச்சிடும் இது நம்ம ஆளு அப்படின்னு. ஆனால் ஹிந்திக்காரனுக்கு சொல்ல மாட்டேன், ஏதோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த டயலெக்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும். இது எங்க ஆளுங்க, எங்க ஜனங்கள், அதனால கரெக்டாக பேசுகிறாங்க. இப்போ இந்த அந்நிய பாஷை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு உட்கார்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் தங்களுடைய பாஷையை மாத்திரமல்ல ஜென்ம பாஷையிலையும் பேசுகிறதை அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அவர்கள் பிரமிப்படைகிறார்கள். அந்த 6வது வசனத்தை வாசிங்க. அந்த சத்தம் கேட்குது. உடனே என்ன சவுண்ட், இவ்வளவு பெரிய சவுண்ட் வந்துருச்சு, கூடி வர்றாங்க. தங்கள் பாஷையில அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைகிறாங்க. இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் கலிலேயன், கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு மனுஷன் நம்ம சொந்த பாஷையில நம்ம எப்படி அவங்க பேசுறாங்களே பிரமிப்பு அடைகிறார்கள். பிரமிப்பு அடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயராச்சே, நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே. எல்லாருக்கும் ஒரு பாஷை தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்பொழுது எல்லாரும் யூதர்களா இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், எல்லாரும் யூதர் தானே, எல்லா யூதரா இருக்கும் பொழுது எருசலேமுக்கு அதனாலதான் அவங்க கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கும் பொழுது ஜென்ம பாஷைன்னு எப்படி அவங்க சொல்றாங்க, அல்லது நம்ம பாஷையை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறி அங்கு வருகிறது. இந்த யூதர்கள் எல்லாம் யார்? யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் இஸ்ரவேல்ல இருந்து அவர்கள் வரல, இஸ்ரேல் இடத்துல இருந்து வரல. இவர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? 18 நாடுகள் கீழே போட்டிருக்க. பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபெட்டோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து கீழே வரும்பொழுது ஒவ்வொரு இடமா கிரேத்தர், அரேபியர்னு சொல்லி இத்தனை இடங்கள்ல இருந்து வந்தவங்க இவங்க யார்? அப்ப இவங்களுக்கு எப்படி ஜென்ம பாஷை மாறி போனுச்சு? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 17:6. 2 ராஜாக்கள் 17:6 வசனம். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடிக்கிறார். அப்புறம் இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக, இஸ்ரவேலைனா நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களையும் அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போகிறான்.
பட்டணத்தையும் குடி பாத்தீங்களா, ஒரு சிட்டிசன் முழுக்க அவன் கடத்தி கொண்டு போறான். சிட்டிசன் முழுக்க அங்க உள்ள எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போய் குடி அமர்த்துகிறான். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் 2 ராஜாக்கள் 25:11 வாசிங்க. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்திருக்கிறவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் இஸ்ரேலாக கொண்டு போனான். இந்த ஜனங்கள்லாம் ஒரு காலத்துல, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இந்தியர்கள் தான், தமிழர்கள் தான். ஆனால் கனடா தேசத்துல போய் குடியேறினவர்கள் தமிழர்கள் தான். ஆனால் அமெரிக்கா தேசத்துல போய் குடியேறினவர்கள் தமிழர்கள் தான். இலங்கையில போய் குடியேறினவர்கள் தமிழர்கள் தான். சிங்கப்பூர்ல போய் குடியேறினவர்கள் தமிழர்கள் தான். பர்மாவில் போய் குடியேறினவர்கள். ஒரு விழா வருது அல்லது நம்மளுடைய ஒரு முப்பாட்டனுடைய ஒரு பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதுனால எல்லா சொந்தக்காரங்களும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமெரிக்காலேருந்து வர்றோம், கனடாவிலேருந்து வர்றோம், ஸ்ரீலங்காலேருந்து வர்றோம், சிங்கப்பூர்லேருந்து வர்றோம், பர்மாவிலேருந்து வர்றோம். இப்போ அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பர்மா பாஷை தெரியும், சிங்கள பாஷை தெரியும், மலை பாஷை தெரியும், சைனீஸ் பாஷை தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும். இதெல்லாம் தெரியும். கேட்குறாங்க, பிரெஞ்சு பாஷை கேட்குறாங்க. அதே நேரத்தில் இலங்கை தமிழும் அவங்களுக்கு கேட்குது. பர்மா பாஷை பர்மீஸ் அவங்க கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய கொச்சு பேசக்கூடிய அந்த தமிழ் அவங்க வீட்டில் கலக்கப்பட்டு பேசின ஒரு டயலெக்டாய் மாறி போன ஒரு தமிழும் கேட்குது. இப்போ இந்த யூதர்கள் பல வருஷங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ராஜாக்களினால் சிறை வைக்கப்பட்டு கொண்டு போய் குடி அமர்த்தப்பட்ட ஜனங்கள். அங்கே அவர்கள் மிக்ஸ் ஆகி அவர்கள் வளர்ந்து அவர்களுடைய கலாச்சாரம் மிக்ஸ் ஆகி போய் அவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போகிறது. கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தமிழன் 20 வருஷம் சென்னையில் இருந்துட்டு அவன் திரும்ப கன்னியாகுமரி போனான்னா அவனுடைய பாஷை எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. கன்னியாகுமரிங்கிறதே அவன் மறந்து போவான். அப்போ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மிக்ஸ் ஆகி போகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. ஆனால் எருசலேம் தேவனுடைய ஜனம் என்கிற ஒரு இடத்திற்கு அவர்கள் கூடி வருகிறார்கள். இந்த விஷயம் நடக்கிறது, பேசுகிறார்கள். பேசும்பொழுது அவர்கள் ஜென்ம பாஷையில் அவர்கள் கேட்கிறார்கள். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இவர்களுக்கு புரிந்து கொள்கிறது. அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒவ்வொரு வாஷையும் நம்ம பேசுறாங்களே, நமக்கு புரிகிறது, நமக்கு எப்படி அவங்க இவ்வளவு ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு அவர்கள் பேசுறதை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு இந்த தேசத்தாரையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் புலம் பெயர்ந்த ஜனங்கள். யாக்கோபு 1:1 கூட வாசிங்க. யாக்கோபு நிருபம் அந்த ஜனங்களுக்கும் அவர் சேர்த்து எழுதுகிற ஒரு நிருபம். எபிரேயருக்கு அடுத்த புத்தகம். சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அவர் எழுதுறார். சிதறி இருக்க கோத்திரங்கள், எல்லா இடத்திலும் சிதறி இருக்கக்கூடிய கோத்திரங்களுக்கும் அவர் எழுதுறார். அப்போ இப்படிப்பட்ட யூதர்கள் சிதறி புலம் பெயர்ந்த சிதறப்பட்ட ஜனங்களும் இவர்கள் அந்த 50வது நாளிலே கூடி வருகிறார்கள். யாரெல்லாம் கூடி வருகிறார்களாம், அதுல ஒரு ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு ரீஜன் கவர் ஆயிருக்கிறது. அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். பார்த்திமேயு, பார்த்தர், மேதர், எலாமித்தர். பார்த்தர், மேதர், எலாமித்தர் இந்த 3 பேரும் டைகிரிஸ் ரிவர், அதாவது டைகிரிஸ் நதிக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே புலம்பெயர்ந்த யூதர்கள். அவர்கள் டைகிரிஸ் நதியிலே கிழக்கு பக்கம் இருந்த from the east of Tigris river அவர்கள் பார்த்தியன்ஸ், மேடஸ் அண்ட் எலாமைட்ஸ். பார்த்தியர், மேதர், எலாமித்தர் இந்த 3 பேரும் ஈஸ்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய டைகிரிஸ் ரிவர் பக்கத்துல இருந்து வரக்கூடிய அந்த டிசெண்டன்ஸ். இவர்கள் யார் அப்படின்னா இந்த பாபிலோனுக்கு நடந்த அந்த போரில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள். ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு 586 வருடங்களுக்கு முன்னதாக 5 தலைமுறைகள் அல்லது 6 தலைமுறைகளுக்கு முன்னதாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போய் வைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பார்த்தியர்கள், மேதர், எலாமித்தர் இந்த 3 ஜனங்களும். அடுத்தது கப்பத்தோக்கியா, பொந்தியு, பெர்கியா. கப்பத்தோக்கியா, பொந்தியு, பிரிகியா இந்த இடங்கள் அண்ட் பம்பிலியா இந்த 4 தேசத்தாரும் ஏசியா மைனர்ல இருந்து, ஆசிய கண்டத்தில் ஆசிய மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வருகிறவர்கள்.
அடுத்தது எகிப்து, சிரேனே, லிபியா, இதிலெல்லாம் நார்த் ஆப்பிரிக்கா கான்டினென்ட், நார்த் ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த ஜனங்கள் எப்படி மிக்ஸ் ஆகி வர்றாங்க பாருங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஏன் அதை கவர் பண்றாருன்னு. எகிப்து, சிரேனே, லிபியா அப்படிங்கிறதெல்லாம் நார்த் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறார்கள். மற்றவர்கள் ஏசியா மைனர்லேருந்து வருகிறார்கள். மேலே சொன்னவர்கள் அவர்கள் டைகிரிஸ் ரிவர் பக்கத்திலிருந்து வருகிறார்கள். அடுத்தபடியாக அநேக கிரேக்கத்தாரும், அதாவது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அநேக யூதர்கள் கடந்து வந்தார்கள். யூதர்கள் அரேபிய தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் வந்தார்கள், அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். கிரேத்தாவிலிருந்து வருகிறவர்களும் கூடியிருக்கிறார்கள். அதற்கு பின்னதாக கடைசியாக ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? யூத மார்க்கத்து அமைந்தவர்கள். 9 நான் திரும்ப வாசிக்கிறேன். பார்த்தர், மேதர், எலோமீத்தர், மெசொப்பத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், லிபியா திசையில் குடியிருக்கிறவர்கள், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியார், யூதர், யூத மார்க்கத்து அமைந்தவர்கள். அது என்ன டிஃபரன்ஸ்? இவ்வளவு மேல படிச்சதெல்லாம் யூதர்கள் தான். ரோமாபுரியார், அப்புறம் யூதர், அதுக்கப்புறம் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிறவியிலே யூதர்கள் கிடையாது, யூத மார்க்கத்திலே சேர்ந்தவர்கள், யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். நாமெல்லாம் எப்படி ஒரு காலத்துல இந்துக்களா இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோமோ, யூதர் பிறப்பின்படி யூதராய் இல்லாதவர்கள் யூத மார்க்கத்து அமைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஜென்டைல்ஸ் கன்வெர்ட்டட் டு ஜூஸ், ஜென்டைல்ஸ் கன்வெர்ட்டட் டு ஜூஸ். அப்போ அந்த யூத மார்க்கத்து அமைந்தவர்கள், யூதர்களாய் மாற்றப்பட்டவர்களும் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். காரணம், யூதன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னதாக, சட்டத்திட்டத்தின்படி அவன் யூதனாய் மாறினதுக்கு பின்னதாக அவர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு நிச்சயமாய் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 50வது நாளில் அவர்களும் கூடி வருகிறார்கள். அந்த நாளிலே இது நடக்கிறது. இந்த நடக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு ரொம்ப இலகுவாக தேவன் தன்னுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டார். அந்த ஒரு நாள் விஷயம் என்ன சம்பவம்? அது உலகம் முழுக்க பிரிஞ்சவங்க எல்லாம் அந்த கூடி வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அக்னிமயமான நாவு வந்ததை பார்த்தாங்க. அதை பிரிந்து அவர்கள் மேல உட்கார்ந்ததை உணர்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். சபை அந்த இடத்துல இடி முழக்கம் போல இறங்குகிறது. சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. முதலாவது நடந்தது, நவமான பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்குகிறார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஏன் அவர்கள் கேட்கிறார்கள், அதை என்னத்தை கேட்கிறார்கள், இதை கேட்டதுனால என்ன அதோட ரிசல்ட் நடந்தது? என்ன நடந்துச்சு? ரொம்ப ஈஸியா கடவுள் ஒரு காரியத்தை அங்க நடத்தி முடிச்சார். போனுச்சு. அந்த வார்த்தையை கேட்டவங்க அவங்க வீட்டுக்கு போனாவே சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாய் அவன் ஊருக்கு திரும்பி போயிருப்பான். 3000 பேர்ல ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்ததுல ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மனுஷன் போனாங்க. அவன் போயிட்டு அங்க சும்மா இருந்திருக்க மாட்டான். அந்த சத்தியம் அவனுடைய சொந்த பாஷையில கஷ்டப்பட்டு நான் 3 வருஷம் இருந்து நான் ஒரு அரபி படிச்சுக்கணும், எழுதி படிச்சுக்கணும், அந்த லோக்கல் லாங்குவேஜை படிச்சு நான் மிஷினரியா போகணும் அப்படிங்கிற இந்த கால பிராக்டிஸ் அங்க தேவைப்படவில்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தேவன் ஒரு நாள்ல அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. இவங்க எல்லாம் அவங்க உலகம் முழுவதும் செதறி போல திரும்ப போனாங்க. அவங்க ஏரியாவில் சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டாங்க. சிம்பிளான ஒரு விஷயத்தை தேவன் அங்க மாற்றி கொடுத்தார். முதலாவது அங்க அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது வரம் என்று சொல்லப்பட்ட பாஷை பேசினார்கள். ஒரு ஜனம் கேட்டது தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், அதை கொண்டு போனாங்க, அதை அறிவித்தார்கள். அந்த பர்பஸ் அங்க சால்வ் ஆனிச்சு. எந்த நோக்கத்தை தேவன் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை அங்க சால்வ் பண்ணுவதற்கு அந்த அருமையான நாளை அவர் உபயோகப்படுத்தினார். தேவன் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு எடுத்த காரியங்களிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னால் கேட்கலாம்.